ஹாய், நான் கானா சுதாகர். எல்லாருக்கும் தம்பி ஏழுமலை அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் அதை பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கதைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். பாண்டவரோட இவர் ராஜாக்களோடு சேர்ந்தலாவான்னு கூப்பிடுறேன். பாண்டவரை இவர் ராஜாக்களுக்கு நீ அண்ணனு தெரிஞ்சா அவன் சொன்ன சொல்லி நமக்கு வாணி பாண்டவர் இவர் ராஜாக்களோட போய் நீ 5ஓட 6 சேர்ந்துட்டா உன் அண்ணா நீ ஏத்துக்குவாங்க, இல்ல மதனை நீ ஏத்துக்குவாங்க. என் மகனா இவர் ராஜாக்கள் பெற்றெடுத்த பாலகனை போல் பாவிப்பாங்க. அதுதான் 5ஓட 6 வச்சு வாங்கன்னு உனக்கு முந்தனிட குழந்தை யானும் பார்க்க வேண்டிய சொல்லு. இப்ப கைய புடிச்சு நிலுக்கிறியே. ஆமா, இப்ப போலான்னு இப்ப கூப்பிடுறியே. இப்ப கைய பிடிச்சு இருக்கிறது எப்ப எடுத்துக்கிறேன்? முந்தனிட குழந்தை யானும் பார்க்க வேண்டி, முந்தனிட குழந்தை பார்க்க வேண்டி, ஒரு மனதா துரியன் மகாராஜன் தானு, ஒரு மனதா துரிய மகாராஜன் தானு, விந்தையுடன் இருவருமே விடுதி வந்து விதியனால் அவதரித்த பாலன் தன்னையே, விதியனால் அவதரித்த பாலன் தன்னை எந்த நிடமடி மீது எடுத்து விட்டார். இடி குலத்தான் என் மகனை தொட்டான் என்றே, இந்த முந்தாணி சேலையல் படவும் எந்தல் இந்த முந்தாணி சேலையல் படவும் எந்தல் முகத்தின் மேல் கிளி தெரிந்தாயப்போ பெண்ணே. இப்ப நீ சொல்றிய இந்த வார்த்தை இப்ப கைய பிடிச்சு வாங்கணும் போலான்னு சொல்லி கூப்பிடுறிய. இந்த வார்த்தையை பத்தி நம்ம சொல்லிக்கணும். 3 குழந்தைகளை என்னிடத்திலே விட்டு 5 மாத கர்ப்பமாக இருக்கிற போது என்னை தனித்து வந்தாயே. குலத்தான் தேர்ப்பாக நிலைவான குலத்திலே பிறந்தவன் தெரியாமல் இவனை நாமல் மாலை விட்டுட்டோமே என்று என்னை விட்டு பிரிந்து வருகிற போது 5 மாத கர்ப்பம். காலை வந்து புடிச்சேன், கைய வந்து புடிச்சேன், ஆகல கோச்சின்னு போயிட்டேன் தவ பூட்டுக்கு. இந்த மாதிரி கிளம்பி போயிட்டேன். சரி, நானும் வரல. குழந்தை பிறந்திருக்கிறது. ஆமா, ஆண் குழந்தை. இந்த சங்கதி துரியோதனுக்கு தெரிந்திருக்கிறது. நான் அங்குதேசத்திலே இருக்கின்றேன். அந்த நேரத்திலே துரியோதனனுக்கு ரதம் இருக்கிறதா, நடந்தே போக மாட்டான். ஆமா, எங்க போனாலும் நடந்து போகக்கூடிய ஆள் கிடையாது. எங்க போனாலும் குதிரை தான். குதிரை மேலதான் போவோம். ஆமா, அப்படியாப்பட்டவனுக்கு குதிரை அடியா இருக்கும். வெளியே வந்தானா குதிரை மேலதான் ஏறி உட்காருறது. அவனுடைய பாதம் தரையிலே படாது. அப்படியாப்பட்டவன் 4வது எனக்கு குழந்தை பிறந்திருக்கிறது தெரிந்து அஸ்தாபுரத்திலே இருந்து நடந்து வரான். நான் சிமாதளத்தில் இருக்கின்றேன். பார்த்தா துரியோதன் வேகமாக நடந்து வருகிறான். திடீரென்று இழந்தேன். என்னடா இது காரணம்? துரியோதன் நடந்து வரானே. பேரரசன் ஆச்சே, மகனு கூட இல்லாமல் நடந்து வருகிறானே. ஓடி கையை பிடிச்சு கூட்டு வந்தேன். என்னப்பா இது? ஏன் இப்படி நடந்து வர? மகனு கூட இல்லாமல் அரண்மனை இருந்ததை போல் வருகிறாயே, என்ன காரணம்? அண்ணா, உனக்கு 4வது ஆண் குழந்தை பிறந்திருக்குது. ஆண் குழந்தையா? அதுக்கு என்னடா இப்போ? பாப்போடா, எழு. விடல இல்லையே, விடாமல் கைப்பிடித்து அழைத்து கொண்டு வருகிறார். அரண்மனைக்கு கொண்டு வராரு. யாருடைய அரண்மனைக்கு? பொன்னூரி அரண்மனைக்கு. இந்த பொன்னூரி அரண்மனைக்கு என்னை அழைத்து வந்து குழந்தைக்கு தகுப்ப நானு. அந்த குழந்தை யார் தூக்கணும்? அந்த குழந்தை எடுத்து நான் தானே முத்து கொடுக்கணும்.
தொட்டில் இருக்கும் குழந்தைய இவ தண்ணிக்கு எங்க போயிட்டு இருக்கிறா, வீட்டுல இல்ல, வீட்டுல ஆள் கிடையாது இல்ல. அந்த குழந்தையை போய் எடுத்து முத்து கொடுக்கறான். முத்து கொடுக்குறாங்க. எங்க அண்ணாவுக்கு 4வது குழந்தை, எங்க அண்ணாவை பார்த்ததை போலவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை ஒரு முத்தம் கொடுத்து விட்டு என்னை அந்த குழந்தையை எடுத்து என் கையில இப்படி கொடுத்தான். ஆனா ஒண்ணு இல்ல, வெள்ளிக்கிழமை வீட்டுல சுத்தமா தண்ணி இல்ல. நான் என்ன பண்ணேன், 2 மண் குடம் எடுத்துக்கிட்டு நேரம் புள்ள வர தூங்கி நான் தொட்டில அவனை தொட்டில போட்டு நம்ம குளக்கரைக்கு போயிட்டு 2 குடம் தண்ணி எடுத்து வந்துருவோம் அப்படின்னு வேகமா வெளியே தாப்பா போட்டு நான் வேகமா போறேன் குளக்கரைக்கு. போய் வரீங்க, அங்க போய் தண்ணி எடுத்து திரும்பி வந்து பார்த்தா தெரு வாசப்படி திறந்து இருக்குது. கடவுளே, புள்ளி தூக்கி முட்டான்னு நினைக்கிறதா என் வீட்டுல இருந்து பொன் பொருள் தூக்கி முட்டான்னு நினைக்கிறதா தூங்கி இந்த புள்ள ஏச்சிங்கன்னா அப்பால போயிடுச்சுன்னு நினைக்கிறதா என் ஈர கோலையே நடுங்குது. வந்து பார்த்தா வாயிற்படி நின்னுட தம்பி நின்னுங்க. வெள்ளிக்கிழமை பாக்கல தலை வாயிற்படின்னு பாக்கல துரியோதன பிள்ளைய தூக்கி இந்த ஆளு கையில கொடுக்குவான். அட தலைவாசி பாக்கல 2 குடத்தை போட்டு தொம்முன்னு உடச்சேன். அங்க இருந்து சர வேகமா வந்தேன். நான் பெத்த புள்ளி தான் தூக்கலாமா? தூக்கூடாது. நான் எப்படி விட்டுவேன்? ராஜா விட்டு பொண்ணு, நீங்களும் பொம்பளைதான். கேளு, நான் ஒரு சத்திரி மக, ஒரு இழுகுலத்தோன். புள்ளி போனா வெடுக்கணும் புடுங்கண்ணா மல்லாட்ட கொடி கூட பொண்ணு அப்படி புடுங்க மாட்டான். வந்த கோவம் எனக்கு. புள்ளிய புடுங்கினேன் இப்படி திமுறன பாரு. இந்த முந்தாணி அந்த ஆள் முகத்தோட பட்டுருச்சு. இருகுலத்தனை மாலை தரிச்சிட்டு ஒரு பிள்ளையும் பெற்று இந்த முந்தானி அந்த ஆள் மேல படலாமா? பட்ட முந்தானி நான் எடுத்து சொருவலாமா? கோவமா வராதா? வருமா? ஜவுளிகால கூட பொம்மிட்டிங்க அப்படி கிக்க மாட்டாங்க. காடா பேச ஏதோட படிச்சு அதோட பட்டு கிழிச்சு வந்தா சுருட்டி இந்த ஆள் மூஞ்சி மேல போட்டேன். இல்ல நான் சொல்றேன் இப்ப சொல்லி அந்த வார்த்தை இப்ப சொன்ன பாரு. ஏண்டி அன்னைக்கு நீ வந்தனே உன் பிள்ளைய நான் தூக்கணே அன்னைக்கு நீ ஒரு வார்த்தை நீ சொல்லிருந்தா என்ன கேட்டல கேள்வி. ஆம்பளை போட்டு தாளுக்கு என்ன பொண்டாடி தானே? ஆமா. வந்தையே என் கால வந்து வீந்தியே என்ன பெத்தவங்களை ஆத்திர விட்டா சொன்னியே நீயாவது என்கிட்ட இருந்து வாடு இந்த கதையை சொன்னியே தவிர ஏன் தாய் தான் குந்தமாதேவி, ஏன் தந்தை தான் சூரியன் ஆராரமூர்த்தி, ஏன் தம்பி மாதிரிதான் இவர் ராஜாக்கள் அன்னைக்கு ஒரு வார்த்தை நீ சொல்லி இருந்தா என் வாழ்க்கை வீணா போயிருக்குமா? என்ற மேல்ற வயசுல பட்டினியா படுத்துனே அங்கம் கொதிக்கலையா? படுத்த ஜெய என்ன ஜாதி குலம் இல்லாதவனா நான் தேர்ப்பாகனுடைய பிள்ளையா? ஜாதி 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 என்று சதா காலமும் நீங்கள் பேசுவதேனையா? ஜாதி ஏனையா மன வேதம் தானையா? ஜாதி கொடுக்குதா? ஆண் பெண்ணு ஜாதி 2 தானே? 2 பேரும் கலந்துட்டு அப்ப மூட்டு பாசங்களுக்கு என்னது அப்பா ராஜா அவங்க குலத்துக்கு நம்ம ஒரு இணைவான ஒரு சொல்ல தேடி வச்சுட்டோமே அதை சொல்லுங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா நம்மள ஒரு பெண் ஜாதி அவர் ஒரு ஆண் ஜாதி நினைக்கிறேன். பெண் ஜாதி நினைக்கிறேன் வந்திருக்காது. அதை சொல்லுவா ராஜா விட்டுடு. பேதமை என்பதெல்லாம் பெண்களில் வசனம் கொண்டு ஓதியோர் பெரியோர் வார்த்தை உண்மையை கேட்டறிந்து நீதி செய்தவரை சிந்தையில் நினைக்க வேண்டாம். பாதகன் துரியன் ஆசை கண்டித்து விடுவீர் மன்னா. சொந்த பங்காளி கொண்டாட்டி பத்தினியாகி பாஞ்சாலி கொண்டு வந்து சூது பகடி ஆடி நாடு ராயத்தை பறித்து 18 படி ஏற்றி மன வஸ்திர பங்கத்தை செய்து பங்காளி கொண்டாடி போட உரி வாங்க தப்பாக்க நினைச்ச சண்டாள பாவி அவன் நல்லவனாவன். என்னைக்குமே சொல்றேன் நல்லவரோடு சேர்ந்து வாழ்ந்தா நமக்கு நீண்ட ஆயுள். கொள்ளக்காரன் கூட சேர்ந்த எனக்கு நமக்கு சாவு தானே. கத்தி எடுக்கணும் கத்தியில சாவு, புத்தி எடுத்துக்கணும் புத்தியில சாவு, வென விதைச்சா வெனையதான் இருப்போம், தினை விதைச்சா தினைதான் இருப்போம். அவன் எப்படி வளர்த்தான்? தந்தையை போல் என்னை விந்தையா வளர்த்தான். யாரு அவன்? தெய்வம் மறக்கலாமா? யாரு வளர்த்தான்? துரியோதனன். போட முடியா? இன்னவர் இனி யார் என்று யாவரும் அறியும் முன்னே இன்னவர் இனி யார் என்று யாவரும் அறியும் முன்னே இன்னவர் இனி யார் என்று யாவரும் அறியும் முன்னே
மன்னவன் திருதராட்டி தன் மகிபன் என்று வளர்த்தான் பெண்ணே. மகன் ஒண்ணு வளர்த்தானா? களப்புழுகு நீக்கணும் பாரு. அப்பவே அவர் அரண்மனையில வளரணும் இந்த குழந்தை. இந்த குழந்தை அரண்மனையில வளரணும். இந்த குழந்தை உணதில்ல குணத்தான். ஆனால் இனிமேல் இது அரசாங்கத்தோட வளரும். வளர வேண்டாம். என்னுடைய சாபமே விமோசனம். இந்த குழந்தையால் என்னவர் இனி யார் என்று யாவரும் அறியும் முன்னே மன்னவன் திருதராட்டி தன் மகிபன் என்று வளர்த்தான் என்னை உந்தனிடம் மொழிய கேட்டு உயர் பஞ்ச பாண்டவாளை வண்ணமா சேர்ந்தேன். ஆனால் வைகுந்தம் அடகிதேனோ. எனக்கு மன்னவன் திருதுராட்டி உன்ன மகன் வளர்க்கலாம. ஒரு வில்லரங்க போட்டி நடக்குது. வில்லரங்க போட்டியில அர்ஜுன் வில்லு எடுத்து பானத்தை பேவி வில் பயிற்சி செய்கிற தருவாயில் உருபிடங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அர்ஜுனனே சிறந்த வில்லாளி ஏற்றி போற்றி புகழ்ந்து பேசுறாங்க. மறுமுறை என் கணவர் வந்தாரு. அந்த வில்லரங்க போட்டியில இவர் பானத்தை அவனாரு அர்ஜுனன் அல்ல வில்லாளி. கர்ணனே சிறந்த வில்லாளின் உருப்பிடும் மொத்த பேர் சொன்ன உடனே பார்த்தா சண்டால பாவி ஒரு ஆளை வச்சிருந்தா 5 ராஜாக்களை மடிச்சிடலாம். இல்லையாகி அஸ்தாபுரத்துல இருந்து 55 தேசத்துக்கும் நம்ம பிள்ளையே மகனா இருப்பான். உன்னை சண்டை செய்ய வளர்த்தான். உன்னை ஆயிரம் இருந்தாலும் உனக்கு மாமனார் என்னை வளர்த்தவர் அவரு. யாருடைய பொருள் எங்கே சேர்ந்தது? யாரங்களை சேர்ந்து கூட அதனால எங்க பெரியப்பங்கிட்டே போய் சேர்ந்துட்டேன். யாருக்கிட்ட? பெருமைகிட்ட. அவர்கிட்ட போய் சேர்ந்துட்டேன். சேர்ந்துட்டீங்க. அவருடைய சொத்தாங்க போய் சேர்ந்துருச்சு. அதனால உனக்கு மாமனார் அவர் யாரு? மாமனார் என் மாமனார யாரு? சூரிய நாராயணமூர்த்தி என் மாமனார். யாரு? சொந்தமாதேவிதான். என் மைத்துல மச்சான் என் வரும் கோவிநாள் மாதிரி யாரு? அதனால் அண்டமே இணைந்து இந்த சண்டை பிரசண்டமானால் உண்ட வீட்டுக்கு நான் அண்டகம் செய்ய மாட்டேன். வீட்டுக்கு அண்டகம் செய்ய மாட்டேன். அண்டமே விழுந்து என் தலைமையிலே விழுந்தாலும் உன்னை வீட்டுக்கு நான் அண்டகம் செய்யவே மாட்டேன். தெரியுதா? நான் சொன்னது சொன்னதான். அப்படி செத்தவர்கள் மாண்டவர்கள் யார் யார் மாண்டார்கள்? மன்மதன் அது இன் வார்த்தை மதியாமல் ஏகி அந்த காலத்து வயிற்று படுக்காம போடா. நான் தான் கத்தி கிடக்கு. நீ எது கத்தி கிடக்குறவன்? தேவரெல்லாம் ஒப்பு கூடி மன்மதன் கிட்ட உசுப்பேத்து கொடுத்தாங்க. நேரா போடா சிவபெருமான் தபத்தை அழைச்சிட்டு வாடா. அவர் சிவன் பெரிய தபத்துல அமர்ந்துட்டாரு. அவர் தபத்தை கலைக்கணும்னு சொல்லி அழைச்சிட்டாங்க. அப்ப வந்து பாரு சொல்லிட்டாங்க. அப்ப பொண்டாட்டிட்டு வந்து சொல்றான் மன்மதன் ரதிக்கிட்டேன். என் பொண்ண நான் நேரா போய் உங்க அப்பா என் மாம தபத்தை கலைக்க போறேன்னு சொல்றாங்க. ஏனாங்க எங்க அப்பா தபத்தை கலைக்காத என்ன தெரிந்தா நீ எரிச்சு சாம்பலா போடுவேன். தேவர் பேச்ச கேட்காத போவானா தடுக்கிறான். மீறி நான் போவன்னு போறான். போன உடனே சிவபெருமான் கிழக்கு திசைமுகமாக நின்று தபத்திலே அமர்ந்திருந்தார். இவன் மேற்கு திசையமா இருந்து கிழக்கு முகமா பின்னாடி இருந்து கரும்பு ஓடிச்சான். அருகும்பில்ல கெல்லனா ஞானியா போட்டான். கரும்பு வில்லா வளைச்சான். முள்ளரும்பு எடுத்தான். பானமா தொடுத்தான். பின்னாடி இருந்து சிவபெருமானுடைய தபத்தை கழிது பின்னாடி பானத்தை போட்டான். யார் அவன் முன்னாடி இது போட பின்னாடி இது போடுறான்ட்டு என்ன நேர எங்க அப்பா திரும்பி பார்த்தாரு. நெற்றிக்கண் திறக்குவா. மன்மதன் எச்சு சாம்பலா போட்டான். மனைவிடைய வார்த்தையை கேளாமல் போனதினால் மண்மன தகனமான சிவனுடைய நெற்றிக்கண்ணால் அந்த மாதிரி என் வார்த்தை கேளு. அதனால என்னுடைய வார்த்தை கேளு. போகாதே ஒன்னுமே அங்க பாரு. பாரு என்ன தெரிகிறது? என்ன தெரிகிறது? பொழுதுமே விடைய காலபூவை ஆட்சிப்போர் தருணத்தில் போக வேண்டும். தாமும் தந்தாயானால் பரமன்பால் பூஜை செய்து பருவியார் அவர்கள் ஏறி செய்து கடுகடை வருவேன். நேர
காலமாகிறது. சூரிய பகவான் கிழக்கு திசையிலே உதயமாகி விட்டார். எங்க நீ சாப்பாடு பண்ணி ஆசைப்பட்ட சாப்பிடணும். அதனால உங்க கை சாதம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. நீங்க போய் சிவன் பூஜை முடிச்சிட்டு வாங்க. என் கையால சமைச்சு ஒருவேளை சாப்பாடு. ஆமா, இந்த 16 வருஷத்துல ஒருவேளை சாப்பாடு கூட என் கையால உங்களுக்கு போடல. நீ சிவன் பூஜை முடிச்சிட்டு வா. அப்படி ஆகட்டும். சிவா பரமேஸ்வரா சிவசிவா பரமேஸ்வரா கடைசியின் மனைவிடத்திலே இன்றுதான் ஒற்றுமையாக சாப்பாடு சாப்பிட போறேன். ரொம்ப நாள் ஆகிறது என் மனைவி ஆகிய பொன்னூறு விடத்தில் சாப்பிட்டேன். தேவமரண பாதிக்கக்கூடிய கை சாதம் தேவ இன்னைக்கு அந்த புள்ளி கிடைச்சிருக்கு. இன்னைக்கு சாப்பிட்டு திருப்தியா புறப்படலாம். பொன்னூருவே பூஜை முடிச்சு வந்துருச்சு. ஐயா பிராணநாதரே என் விடுதிக்கு வந்தவரோ கட்டின மனைவி கையினால் ஆண்கள் ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டா அவங்க செத்தாலும் அவங்க மோட்சம் உண்டு. அதே கட்டின கணவனுக்கு ஒரு மனைவியாகப்பட்டவள் அவ கையால பரிமாறினாதான் நான் செத்தாலும் எனக்கு மோட்சம் உண்டு. பெண்கள் யாருமே யாருக்கு சாதம் அன்னம் பிச்சுன்னு போட்டா கூட கங்கணம் என்று சொல்லக்கூடிய வலையில் இல்லாத கணவருக்கும் மற்றவருக்கும் சாதம் பரிமாறவே பலனே கிடையாது. அதனால் இதனால் வரை வந்து என் கையினால் சமைச்சின ஒருவேளை சாப்பாடு உனக்கு போட கிடையாது. இருந்தால் வரை வந்து மரியாதை செய்யாத வேலையை நான் சமைச்சு வச்சிருக்கிறேன். என் கையினால் முதல்ல நீங்க சாப்பிடுங்க. கையாளுங்க சுத்தமா கை விடுங்க. என்னங்க முந்தாங்க தொடங்க. பொன்னுருவி தளபதி பொன்னுருவி அங்கவா அங்க இப்ப ஐயோ ಭೋಜನು ಭುಜತೆಯಾನು ಭೋಜನು ಭುಜತೆಯಾನು ಪುರಂದರೆ ಕೈಯಲಂಗಿಯೇ ಭೋಜನು ಭುಜತೆಯಾನು ಪುರಂದರೆ ಕೈಯಲಂಗಿಯೇ ஏகமாயாசனத்தில் நான் எழுயுடன் இருந்தேயான வாசமா கதிரோ நங்கே வாசமா கதிரோ நங்கே பண்புடன் உதயமான அந்த ரோசமா விதியன் இல்லை அவன் செய்யத்தினை பார்த்தான் கிழக்கே திசையில் தந்தையாகிய சூரிய பகவான் உதயமாகி மகனே கண்ணா மகனே கண்ணா உன்னை விட்டுக்கு ரெண்டகம் செய்யாதே போ 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 என்று தூண்டுகிறான் தந்தையாகிய சூரிய பகவான். குருச்சத்திரத்தின் தப்பையாகிய அர்ஜுனன் எப்போது எதிராளி ஆகிய கர்ணன் வருவான்
அவனை மடிப்பேன் மடிப்பேன் என்று என் தம்பையாகி அர்ஜுனன் குருச்சத்திர பூமியிலே என்னை எதிர்பார்க்கிறான். அஸ்திராபுரத்திலே என் தம்பையாகிய துரியோதனன் அண்ணாவாகிய கண்ணன் குருச்சத்திர பூமிக்கு போயிருக்கின்றான். எப்போது நமக்கு வெற்றி கொடுப்பார், எப்போது நமக்கு வெற்றி கொடுப்பார், நாம் எல்லாம் இழந்து விட்டோமே, நமக்கு அண்ணாவாகிய கண்ணன் வெற்றி கொடுப்பாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருப்போம் என் தம்பையாகிய துரியோதனன். இந்த நேரத்திலே மனைவியோடு மக்களோடு உணவாக சாப்பிட எனக்கு உணவு கிடைக்காது. பொன்னுருவி நான் போய் வரடி எங்கள் மானே. ஆயிரம் எனக்கு ஆறுதலை கூறினாலும் முடியாது. அவர்களும் என்று சொல்லக்கூடிய குருச்சத்திரமைக்கு நான் போயே தீர வேண்டும். போரண்டி போரண்டி போரண்டின்னு சொல்றிய தவிர என் நிலைமையை நீ எண்ணி பார்த்தீங்களா? முடியாது பொருள்வி, நான் என்ன செய்வேன்? அப்படி என் வார்த்தையை மீறி சென்றால் என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? ஐயா போன மரணம் மாறி இருக்கின்ற வரையில் ஒரு காலமும் விஜயகாண்டி உங்களை வெல்லவே முடியாது. அப்படி மீறி பாண்டவரோடு ஏத்தி சண்டை செய்தான் விஜயகாண்டி கடைப்பட்டு நீங்க மாண்டு விட்டார். உயிரோடு வந்தால் எனக்கு கணவர் வந்து விட்டார், என் மகனுக்கு தந்து வந்து விட்டார் என்று என்னவன் நானு. உண்மைதான். விதிப்பெயர் முடிஞ்சு நீங்க செத்துட்டா மாண்டு விட்டார். ஐயா பொன்னுருவி கணபதி என்னமா சொல்றேன்? நான் என்ன செய்வேன் நினைவா? கடைசி நேரத்தில் படம் எடுக்கின்றானே, நான் என்ன செய்வேன்? ஐயோ என்னம்மா சொல்ற? மீண்டு வந்துட்டு எனக்கு கணவர் வந்து விட்டார் என்று நான் பெருமையோடு வாழ, என் பிள்ளைக்கு தகப்பனா இருப்பீங்க, எனக்கு கணவரா இருப்பீங்க. உண்மைதான். அப்படி நீங்க மீறி மாண்டு விட்டா ஐயா எனக்கு ஒரு எனக்கு யார் ஐயா ஆதரவு? தாயோரோடு உறவும் இல்லை, எனக்கு தந்தையோடு உறவும் இல்லை. நான் தனிப்பிருந்து வாழ்ந்து வந்த நாள்களிலே நீங்கள் இப்ப ஓடி வந்து எனக்கு எல்லா விவரமும் சொன்ன பிற்பாடு தன் கணவனை விட்டு எந்த மனைவியாகப்பட்டவன் தரமாட்டாள். மீண்டு வந்து விட்டா கணவரோடு நான் சேர்ந்து வாழ்வேன் சுவாமி. அப்படி மடிஞ்சிட்டீங்கன்னா எனக்கு யார் ஐயா ஆதரவு? என்ன ஆதரவு இருக்கு? நான் யாரோட துணை கொண்டு வாழ்வது ஐயா? பொன்னுருவி இதற்காக வேதனைப்படுகிறாய். இதற்காக வேதனைப்படுகிறாய். ஆமா. அடை போல் செய்தே நான்
சென்று என் தம்பையாகிய அர்ஜுனை கை அம்பால் நான் மாண்டு விட்டால் அஸ்தாபுரத்திலே இருந்த துரியோதன் ஓடோடி வந்து அழைப்பான். என்ன அன்னை வாருங்கள், அஸ்தாபுரம் போகலாம், ஆதரவு நான் இருக்கின்றேன் என்று உன்னை அழைப்பான். ஆனா நீ போகாத. ஏங்க அப்புறம் எப்படி வாழ்க்கை செய்யுது? நீ அஸ்தாபுரம் போகாத, துரியோதன இடத்துல அவன் கூட்ட போகாதே. ஏன் போக வேண்டாம்? அவருடைய பொருள் அங்கதான் சேரணும், மற்ற இடத்திலே சேரக்கூடாதம்மா. அதனால் நான் செத்த பிறகு என் தம்பிமார்கள் பாண்டவருக்கு நானே தருமல், பீமன், அர்ஜுனன், குலசகாதி அவர்கள் உலகம் போட்டு உத்தவர்கள், வஞ்சகம் கபடமில்லாத என் தம்பிமார்கள் 5 பேர்களும் உன்னை அண்ணி என்று பாவித்து ஒரு தாயாக நினைத்து உன்னை ஒரு தாயை போல உன்னை வைத்திருப்பார்கள். பாண்டவரிடத்திலே போய் சேர்ந்து விடப்பா. சொல்லக்கூடிய வருத்தம் தான்மா. ஏன் என்ன? நான் எதிராளி மனைவியாச்சு, கட்ட போட்டாடி என்னன்னு சொல்லி வாழ்ந்த நாளு ஐயா தேர்ப்பதன் பிள்ளை என்று கேட்பார் பேச்ச கேட்டு கட்டின பொண்டாட்டி நீ தேர்ப்பாக ரதம் சூத பொங்க என் வாழ்க்கைக்கு எடுத்துட்டேன். இன்னைக்கு பாண்டவரா இவர் ராஜாக்கள் போய் சேர்ந்துரு சொல்றியா? ஐயா நீ அண்ணன்னு தெரிஞ்சாதானே என்ன மதனி ஏத்துக்குவாங்க. உண்மைதான். எதிரியாளி மனைவியாச்சே என்னை எந்த வகையில என்ன ஏத்துக்குவாங்க? என்னை என் தாய் பெற்றால் எடுத்தெறிந்து விட்டாள். எங்க அம்மா என்னை பெற்றால் என்னை எடுத்தெறிந்து விட்டால் ஆற்றில். ஆமா, அப்பயே நான் செத்துட்டேன். ஓஹோ, அப்பயே செத்துட்டீங்க. ஆற்றிலே ஆறிலும் சாவு. சாவு இந்த ஆத்துல அந்த ஆறு இருக்கிறது, அந்த ஆற்றிலே எனக்கு ஒரு சாவு. சாவு. துரியோதனாதிகள் 100 பேர்கள் என்னை எடுத்து வளர்த்தார்களே, இந்த 100லும் சாவு. 100லும் சாவு. பாண்டவர்கள் 5 பேர்கள். 5 பேர்கள். நான் சேர்ந்தாளால் ஆமா 6. 6லும் சாவு. அந்த 6லும் சாவு. அதனால் ஆமா என் தாயிடத்திலே வர வாங்கி இருக்கிறம்மா. ஆமா, என்னை பெத்த ஆத்துல போட்ட ஆஹா, ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வச்சுட்டேன். பாண்டவர் தான் தன் பிள்ளை என்று நினைச்சிட்டேன். ஆமா, ஆனா என்னை நினைக்கிறேன் மகனே கண்ணா வாடான்னு கூப்பிடுற வர முடியாது, என் தம்பிமாரோட வந்து சேர முடியாது அப்படின்னு சொல்லும் போது எங்க அம்மா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டான். அர்ஜுனன் மீது ஒரு கணைக்கு மேல் மறுகணை விடாதே அப்படி சத்தியம் வாங்கினா. பாண்டவர் 5 பேர் மீது சமர்கலம் என்று சொல்லக்கூடிய போர் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அதனால் என் தாயிடத்தில் நான் வாங்கிய வரம் என்ன தெரியுமா? உனக்காக வரம் வாங்கி இருக்கிறேன். தாய்க்கு பின்னால் தாரம். என் மனைவியுடைய அங்கத்தில் படுத்திருப்பேன். என் மனைவியுடைய இந்த கையுடைய சாத சாட்டிருப்பேன். என் மனைவியுடைய அங்கத்தில் படுத்து நான் உறங்கி இருக்கின்றேன். என் தாய் எனக்கு பால் கொடுத்தாளா, வளர்த்தாளா, மார்பு கொடுத்து அணைத்தாளா? ஒண்ணு கிடையாதுங்க. என்னை அணைத்தவள்ளி, என்னை வளர்த்தவள்ளி, தாய்க்கு பின்னால் தாரம். அப்பவே யோசனை பண்ணிட்டேன், நாம சாகிறது உறுதி. அதனால நம்ம மனைவி இருக்கின்றார், தாயிடத்திலே வரத்தை வாங்க வேண்டும். அப்படி என்ன செய்தேன்? அம்மா நாளை குருச்சத்திர பூமியில கண்டிப்பாக எனக்கு சாவு உண்டு. என் தம்பி கையால் நான் மரணம் அடைவேன். அந்த நேரத்திலே ஓடி வந்து என்னை எடுத்து மடி மீதில் வைத்து மகனே கண்ணோ என்று நீ அழ வேண்டாம். அந்த நேரத்திலே இந்த உலகம் பூரா தெரிஞ்சிக்கும், என் தம்பிமாரா தெரிந்து கொள்வார்கள். அண்ணனை தெரியாமல் கொண்டு விட்டோமே என்று கதறுவார்கள். என்னை எடுத்து அடக்க செய்வார்கள். என் மனைவிக்கு ஆதரவு என்று கொடு வரம் என்றேன். என் தாய் கொடுத்து விட்டார். நான் இறந்தால் கண்டிப்பாக ஆதரவு இருக்கிறது. பயப்படாது, கைவிடிய புறப்படுகிறேன். நிக்க மாட்டீங்க. ஒன்னும் உடம்புல தெரிஞ்சு வேணும்.